ओम नमो भगवते श्रीरमणाय। शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துலக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. मयूरादिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तकेहं महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालम्. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்முயில் வாகனனை சாந்துனை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஜ்ஞை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். வண்ணவேல் அணிசை வண்ணவேல் உருவாய் வையகமிசை அவதரித்த பண்ணவா சுழியற்பதியவா ரமண பசும் பெயர் உடையவா பதக தின்னனே நாயத்தீயனேன் மாட்டும் ஜனனமே மரணமாச் செய்த அண்ணலே நின் சீரடியனே நந்தோ அறிந்திலே நம்ம கைமாறே கூவியே என்னை குலவியே ஆண்ட குருசிலே குமரவேள் கூறாய் மேவியோய் சுழியல் வேதியோய் ரமண பேரியல் வீரியோய் மிக்க பாவியே நாய பதகனேன் மாட்டும் பாவமே புனியமாச் செய்த ஆவியே நின் சீரடியனே நந்தோ அறிந்திலே நம்ம கைமாறே அறிந்திலே நம்ம கைமாறே அறிந்திலே நம்ம கைமாறே. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய சாட்சாத் சுப்பிரமணிய சுவாமி ஸ்வரூபமாக ரமண ஸ்கந்தராக கண்முன்னே பிரகாசிக்கின்ற பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு முருகப்பெருமானுடைய அடியவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகின்றபடி பழனியாண்டியாகவோ மயில் மீதிலோ எப்படியெல்லாம் அவர்கள் விரும்பினார்களோ அப்படியெல்லாம் அவர்களுக்கு முருகப்பெருமானாக காட்சி தந்து அவர்களை தடுத்தாட்கொண்ட அந்த லோக மகா குருவிற்கு நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 22வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்பிலே தஞ்சாவூர் ஜானகி மாதா அவர்கள் எவ்வாறு பகவானுக்கு ஒரு மீளா அடிமையானார் என்பதை பார்த்தோம். இனி அடுத்த பாடல் 5வது பாடல். திருச்சிற்றம்பலம்.
பாணனே வேத பனுவல் செய்ஞான பண்டித பெரியனே தமிழ்ப்பா வாணனே சுழியல் வைப்பனே ரமணவளப் பெயர் உடையனே வசை சேர் வீணனே நாய விரியனேன் மாட்டும் வெறுமையே வெறுக்கையாச் செய்த ஆணனே நின் சீரடியனே நந்தோ அறிந்திலே நம்ம கைமாறே. பாணனே, பண்கள் நிறைந்த பாடல்களை இசைப்பதிலே வல்லவரே, வேத பனுவல் செய் ஞான பண்டித பெரியனே, வேத பனுவல் வேத கீதங்கள் அவற்றையெல்லாம் அளித்த ஞான பண்டித பெரியனே. இது எதுக்கு சொல்றதுன்னா, வேதத்தின் சாரமாக விளங்குகின்ற அந்த உபாகமத்திலே ஒன்றாக விளங்குகின்ற சர்வஜானோத்திரம் எனப்படும் ஆன்ம சாட்சா்கார பிரகடனத்தை முருகப்பெருமானுக்கு உபதேசித்தவர் ஈஸ்வரன். அதாவது சர்வஜானோத்திரம் என அதுதான் சர்வ ஞான உத்தரம்னு சொல்றது, அதாவது பதில் சொல்றதுன்னு பேரு. முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையை வேண்டி கேட்டுக்கொண்டார், எங்களுக்கு இந்த ஞானத்தை, பரிபூர்ணமான ஞானத்தை எனக்கு நீங்கள் அருள்வாளிக்க வேண்டும் என்று. அப்போது ஈஸ்வரன் அவருக்கு அருளிய உபாகமம் தான் இந்த சர்வஞான உத்தரம். தேவிகா லோத்திரம்னு எல்லாரும் தேவி கால உத்தரம், அதுவும் உத்தரம் தான், பதில் தான். மகா மாயா பராசக்தி கேட்ட கேள்விக்கு பகவான் அளித்த பதில், அது தேவிகா தேவி கால உத்தரம், தேவிகா லோத்திரம். அதே போல குஹ பெருமானுக்கு அளித்தது இந்த சர்வ ஞானோத்திரம். இதற்கு மற்றொரு பெயர் ஆன்ம சாட்சா்கார பிரகரணம். இப்படி பிரகரணம்னா முரசறைவித்தல், உறக்க சொல்றது எல்லாருக்கும். அது முருகப்பெருமானுக்கு சொல்லப்பட்டது எல்லோருக்கும் பொருந்தும் என்னும்படியாக ஒரு வேத ரத்னம். அதுதான் ஆன்ம சாட்சா்காரத்தை பிரகடனப்படுத்துவது. இப்படி ஞான பண்டிதன் என்று முருகப்பெருமானுக்கு தான் சொல்லுவார். இவர் ஈஸ்வரன் மேலே ஏற்றி பகவானின் மீது ஏற்றி போழ்கின்றார். இதனால தான், அதற்கான காரணத்தை இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஞான பண்டித பெரியனே, தமிழ் பாவாணனே, அப்படி சமஸ்கிருதத்துல அதி அற்புதமா நீங்கள் செய்திருந்தாலும் கூட தமிழையும் அதற்கு நிகராக பகவான எல்லாரும் ஏதோ ஒரு சிவநேச செல்வர், அவர் அப்படியே ஒரு ஆன்மீக அருளாளர் இப்படித்தான் நினைக்கிறார். அவர் தமிழ் மொழிக்கு, தமிழ் தாய்க்கு செய்த ஒரு மாபெரும் பணி, அது யாருக்கள்லையும் படுறதில்லை. அந்த மாதிரி ஆங்கிள் யாரும் பார்க்கறதும் இல்லை. அந்த அப்பள பாட்டிலேருந்து ஆன்ம வித்தை கீர்த்தனத்திலேருந்து இந்த தேவிகாலோத்திரம், ஆன்ம சாட்சா்கார பிரகடனம், விவேக சூடாமனுடைய தமிழாக்கம், இப்படி குரு ஸ்துதி, அஷ்டாமலகம் எவ்வளவு பண்ணியிருக்கார். அந்த பாடல்களுடைய தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், இப்படி எவ்வளவு பண்ணியிருக்காரு தமிழுக்கு. அவர் ஒரிஜினலா பண்ணதே அற்புதம். அக்ஷரமணமாலே ஒரு காலகாலத்துக்கு தமிழ் மொழி இருக்கும் வரையிலே நிலைத்து தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கின்ற ஒன்று. இப்படி நான் தான் நினைச்சுப்பேன், நம்ம பாரத கலாச்சாரத்துல நம்ம ஏன் இந்த நாட்டுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கணும் அப்படின்னா, இந்த பாரத மாதா தான் நம்மளுக்கு ஈஸ்வரனை கொடுத்தார், பராசக்தியை கொடுத்தார், சுப்பிரமணிய சுவாமியை கொடுத்தார், விநாயக பெருமானை கொடுத்தார், மகாவிஷ்ணு மகாலட்சுமியை கொடுத்தார், பிரம்மா வாணி கொடுத்தார். இப்படி எவ்வளவு தெய்வங்களை, சூரிய பகவானே ஒரு தெய்வமாக சூரிய நாராயணன் என்று கொண்டாடும்படி செய்தார். இது மட்டும் இல்லாமல் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் உரிய அடியவர்களை கொடுத்தார். திருப்புகழ்னா அருணகிரியார், பகவான் 63 நாயன்மார்கள், பகவான் தான் ஈஸ்வரன் சொல்றேன், 63 நாயன்மார்கள். பகவானுக்கு அப்படி பகவானை கொடுத்தார். அதுக்கு மேல என்ன வேணும் நம்மளுக்கு? இப்படி ஏகப்பட்ட ஆத்மஞானிகள் நமது பாரத தேசத்துல அப்படியே டென்ஸா அடர்த்தியா இருக்கும்படியாக இருக்கிற தேசம் நம்ம தேசம். அப்பேற்பட்ட ஒரு தேசத்தை நம்ம
எவ்வளவு நன்றியுடையவர்களா இருக்கணும் நம்ம. இப்படியெல்லாம் ஒரு பெருசா இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் டெவலப் பண்ணி கொடுத்தது இந்த பாரத மாதா தான். அப்படி அதை கொடுத்து மதங்களை கடந்த ஞானிகளை கொடுத்தார். அப்படியெல்லாம் ஒரு மாபெரும் பெருமை. இத கான்சியஸா நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். பாரத மாதான்னா நம்ம நாடு, இது நம்முடைய நாடு. இது நமதென்பதறிந்தோம் தான் பாரதியார் சொல்றார். நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர். இதெல்லாம் மகாகவியினுடைய அமர வாக்கியங்கள். அப்படி தோணும் எனக்கு, பகவானை எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு வசதியா நினைக்கிறோமோ அதை பகவானை கொடுத்ததே பாரத மாதா தானே, ஒரு தமிழ் அன்னை தானே. அப்படி பாரத மாதாக்கு தமிழ் அன்னைக்கும் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. அப்படி ஞான பண்டித பெரியனே, தமிழ் பாவாணனே, சுழியல் வைப்பானே, திருச்சுழியிலே அவதரித்தவரே. வைப்பானேன்னா வைப்பு நிதின்னு ஒரு அர்த்தம் உண்டு. திருச்சுழியின் செல்வமே, அங்க வச்சிருக்குது ஒன்ன, அப்படி உன்னை என் கண்ணில் கட்டி வச்சிருக்குதுவா எங்க அத்தை. என்ன பாப்பா சென்னை போட்டு திருப்பி வந்தா காலேஜ், அப்புறம் லீவு நாள்ல போனா அப்படி சொல்லுவான். அப்படி திருச்சுழியல் வைப்பனே, ரமண வளப்பெயர் உடையவனே, உடையனே, அங்க குருக்கள் விகாரம் உடையவனே, அங்க செய்யுள் நடைக்காக உடையனே என்று தெரிந்தது. இது மாதிரிலாம் திருக்குறள்ல வள்ளுவர் தான் நிறைய பண்ணியிருக்கார். இவரும் வள்ளுவர் தான். அந்த மாதிரி பார்த்தா ரொம்ப இலக்கணத்தை ரொம்ப பார்க்க மாட்டார், டக்குன்னு அந்த மாதிரி பண்ணிவிடுவார் ஏதாவது. அதுல ஒரு அழகு இருக்கும். வசை சேர் வீணனேனாய வெறியனேன் மாட்டும். வசை சேர், நான் என்னத்தை சம்பாதிச்சு வச்சேன், இகழ்ச்சிகளையே நான் சம்பாதித்து வைத்தேன். வீணனே நாய, பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன். வெறியனேன், அகந்தை வெறி பிடித்தவனாக இருக்கேன். இப்படியெல்லாம் இவ்வளவு மோசமானவனாக நான் இருந்தாலும் கூட மாட்டும் எங்கிட்டேயும், என்னுடைய மாட்டும்னா நான் உற்பத்தி செய்த வெறுமையே வெறுக்கையா செய்த, நான் பண்ணதெல்லாம் ஒரு போர்டம், ஒரு சலிப்பு, ஒரு வெறுமை. அப்படிப்பட்டு என்ன என்னுடைய வெறுமையை, ஒண்ணுமே இல்லை, இது என்ன இருக்குது உள்ள, வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா ஒண்ணும் இல்லை, அப்படி இருக்கு என்னுடைய வாழ்க்கை, சத்து இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வெறுக்கையா செய்த, இந்த வெறுக்கைன்றது நிர்வாணம். புத்த பகவான் இந்த ஆத்ம நிலையை பத்தி கேட்கும் போதெல்லாம் அவர் நிர்வாணம் தான் சொன்னார். சீரை அழித்தருள் சீரை அழித்து நிர்வாணமாய் செய், அந்த பகவான் அக்ஷரமாக அந்த நிர்வாணமாக செய்த அருணாச்சலா. பகவான் இந்த வார்த்தைகளை ரொம்ப நூத்து பார்க்கறது இல்லை, ரொம்ப தைரியமா நிர்வாணமான்ற. ஆனா நிர்வாணம் என்பது பகவானுக்கு உடன்பாடு இல்லை. அதை நீங்க தெரிஞ்சு, அது உள்ளது நார்த்தத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. பாழ் அன்று அறி, அறித்தற்கு அறிவித்தற்கு அந்நியம் ஒன்று இன்றாய் அவிர்தலால் அது பிரகாசித்துக் கொண்டு, அவிர்தல்னா அப்படியே தொடர்ந்து பிரகாசிக்கிறது. கொஞ்சம் அடையற மாதிரி இருக்கு அது, ஆனா அணையாது, அப்படியே திருப்பி வந்துட்டே இருக்கும். அதான் அவிர்தல், ஸ்புரித்தல். தொடர்ந்து பண்ணும், அதுக்கு ஒரு இடைவெளியே கிடையாது, பண்ணிட்டே இருக்கும். அவிர்தலால் தான் 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 என்று தழைக்கின்ற பரமாத்மா வஸ்து அவிர்தலால் தான் அறிவாகும் பாழ் அன்று அறி. அது நிர்வாணம் அல்ல, நாங்க தீர்த்து சொன்னவர். உலக நாற்பதுல எவ்வளவு விஸ்தாரமா இதெல்லாம் பார்த்திருக்கோம். அப்படி சொன்னவர் இங்க வெறுக்கையாய், இங்க நிர்வாணமாய் செய்தல் அருணாச்சலா. அது ரொம்ப ஃப்ரீயா யூஸ் பண்றேன். இப்ப நான் சொன்னா அகந்தை ஆயிடும். நான் நான் என்று 2 முறை சொன்னா, அல்லது தான் என்று சொன்னால் ஆன்மாவை குறிக்கும். பகவான் பேசும்போது குஞ்சுசாமிகள் சொல்வார், நீங்க அப்படிதான் பண்ணணும்னு தோணித்தனா பண்ணுங்க, நான் வேண்டாங்கல. இந்த நான் என்ற வார்த்தையை ரொம்ப சகஜமா யூஸ் பண்ணுவார்.
ஐயோ இந்த நான் ஏதோ அகதி ஆயிடுமே, நம்மளுக்கு அகந்தி இருக்குன்னு யாராவது நினைச்சுட்டு போறாளே, இந்த மாதிரியான எண்ணங்களே பகவானுக்கு கிடையாது. பூர்வன் ஒத்துவாழ்னா அந்தந்த சமயத்துல என்ன தோன்றதோ அந்தந்த வார்த்தைகளை சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஆனா அப்படி சொல்லும் பொழுது நமக்கு உள்ள அந்த வித்தியாசத்தை கிளியரா டிமார்கேட் பண்ணி அந்த தெளிவை பர்ஃபெக்டா கொடுத்துருவார். இந்த பகவானை பத்தி நான் ஆழ்ந்து உள்ள போய் யோசிக்கும் பொழுது இப்படியெல்லாம் ஒரு எவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை பொதுவா எல்லாரும் நோட்டீஸ் பண்ண கூட முடியாது. அவர் கூட பழகினவாளே அதை நோட்டீஸ் பண்ணியிருக்காளான்னு எனக்கு டவுட். கனகம்மா கிட்ட அது மாதிரி சொன்னேன். அப்போ சொன்ன கனகம்மா, ஸ்ரீராம் உங்க ப்ராப்ளமே திங்கிங் தான் அப்படின்னா, இவ்வளோலாம் ஏன் திங்க் பண்றீங்க, குவைட்டா இருங்களேன் அப்படின்வா. இப்ப அதெல்லாம் ரொம்ப நினைச்சுக்கிறேன். அது மாதிரிலாம் இப்ப என்ன சொல்றவாளே காணுமே. ஒரு ஃபங்க்ஷனுக்கு அங்க எங்க போனா ரமண கருத்தரங்கங்கள் அது இது எங்கேயாவது போனா நம்மள அட்வைஸ் பண்றவாளே இல்லாம போயிட்டாளே, நம்மளே பெரியவான்னு நினைச்சுக்கிறாளே எல்லாரும். அதெல்லாம் கனகம்மாவோட பழகி இருந்தா, ஒரு குஞ்சுசாமிகளோட பழகி இருந்தா, ஒரு ப்ரொஃபசர் கே சுவாமிநாதன் கூட பழகினேன், எல்லாரும் இருக்கட்டும், ஒரு HV சாரோட பழகினா நம்முடைய சிறுமையை எந்த அளவு இவர்கள் உணர்ந்திருப்பார்கள். அதாவது காலம் மாறும் பொழுது இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் போனா நம்ம தான் பெரியவாளா இருக்கும், நம்ம தான் ஆசீர்வாதம் பண்றோம். அது ஒரு என்னை பொறுத்தவரையில அது ஒரு இழப்பு. அது அப்போ பகவான நினைச்சுக்கும் பொழுது எவ்வளவு நுணுக்கமா பகவான் எவ்வளவு அவரை அனலைஸ் பண்ணும் பொழுது எவ்வளவு சகஜமா அந்த சகஜ நிஷ்டையில இருந்து ரொம்ப சாதாரண மனிதரா ஒரு பேச்சுக்கு சொல்வா, கற்றறிந்த அறிஞர் சபையில உங்களுடைய கல்வி திறமையெல்லாம் கொட்டி பேசணும், அப்பதான் அவ கேட்பா, இல்லைன்னா அவளுக்கு சுவாரஸ்யப்படாது. இதே அந்த அளவு புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு அவையில பேசணும்னா அவளை மாதிரியே நம்மளும் பேசிடணும்ன்ற. இஃப் யூ ஆர் அட்வான்சிங் a ridiculous argument, it is better you advance a doubly ridiculous argument. That is the best way of dealing with people. அவகிட்ட போய் நீங்க பெருசா உங்களுடைய வித்வத்தை எல்லாம் காமிச்சா இவாளுக்கு புரியாது. அதுல 1000 தப்பு கண்டுபிடிச்சுன்னு பண்ணுவா. ஆனா ஊருடன் ஒத்துவா என்று இதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் பகவான் இருந்திருக்கார். ஆடு மேய்க்கிறவர்கிட்ட, மாடு மேய்க்கிறவா கிட்ட, ஒரு கீழ் ஜாதி மனிதர்களோட அப்படின்னு ஒரு மனசுல கூட எண்ணல அவர். அன்பும் ஆதரவும் தான் அவருக்கு பெருசா இருந்தது. இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கை நடத்த கத்துக்கணும். We also should not have any false prestige or false ஒரு உயர்ந்த நம்ம இன்னும் ரொம்ப தெரிஞ்சுட்டோம். இதெல்லாம் ரொம்ப 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 என்ன சொல்றது, நாம் இல்லாதவை. அதெல்லாம் நம்ம இல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க வெறுக்கையா என்பது அதுதான். நிர்வாணமா செய்து இந்த வெறுமையை வெறுக்கையாக்குதல், அது முருகனாருக்கு தான் அந்த தமிழ் வரும். அற்புதமான ஒரு தமிழ். செய்த ஆணனே இப்படி ஆணனேன்னா ஆண் அழகனே, ஆடவர்களிலே சிறந்தவனே, அண்ணலே, புருஷோத்தமனே, அதான் நின் சீர் அடியனேன் அந்தோ அறிந்திலேன் அம்மா கைமாறே என்கிறார். இதிலே அடுத்த நிகழ்வு, 5வது நிகழ்வு பகவான் வள்ளிமலை சுவாமிகளுக்கு அருளியது. இதுல ஒரு ஆச்சரியம் நான் பார்த்தேன். ஏன் இவர் முருகப்பெருமான், ஏன் முருகனார் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாருன்றதுக்கு, அருணகிரியார் கோயில்ல அந்த அருணகிரியாரே ஆகிய சுப்பிரமணிய சுவாமி 2 பேரும் ஒண்ணுதானே. ஒரே சுப்பிரமணியம்னா அதுவும் பிரம்மண்யம் தான், இதுவும் பிரம்மண்யம். அப்படிப்பட்டவர் ஒரு அருணகிரிநாதரை உருவாக்கி முத்தை திரு அவரே வார்த்தை எடுத்து கொடுத்து, அடி எடுத்து கொடுத்து, முருக வழிபாட்டிற்கு ஒரு கௌமாரத்திற்கு ஒரு மாபெரும் மறுமலர்ச்சி, ரெனேசன்ஸ் ஆஃப் கௌமாரம் பண்ணார் அருணாச்சலேஸ்வரர். அதாவது முருகப்பெருமான். நான் ஏன் அருணாச்சலேஸ்வரர் சொல்றேன்னா,
அருணாச்சலேஸ்வருடைய கோயில்ல தான் இது நிகழ்ந்தது. அங்க அருணாச்சலேஸ்வரர் தான் பிரதானியம். என்ன பண்ண இன்னொன்னு இருக்கு. தனையன் செய்தது தந்தை செய்தார் போலேன்னு. என் அப்பா மாதிரி எனக்கு பெரிய அண்ணான்னு இல்லப்பா, அதுதான் எனக்கு அப்பா என்னை எல்லாம் படிக்க வச்சு எல்லாம் அப்படி இல்லை. ஒரு ஜேஷ்ட பிராதா பித்ரு சமானக. அதனால தனையன் செய்தது தந்தை செய்தார் போலே. அதனால சொல்றேன், ஒரு மறுமலர்ச்சி உருவாக்கினார். அதே போல அந்த அருணாச்சலேஸ்வரரே ஆகிய பகவான் முருகப்பெருமானாக சுடர்விட்டு பிரகாசிப்பவர். ஒரு முருக வழிபாட்டிற்கு ஒரு ரெனேசன், ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். அதற்கு அவர் தேர்ந்தெடுத்த கருவி வள்ளிமலை சுவாமி. இத நம்ம சொல்லல, சில பேர் அது மாதிரி பகவானால் அருள் பெற்று ஒரு பிரக்யாதி ஆயிட்டா நம்ம தான் கிரேட்டு அப்படின்னு நினைச்சுக்கலாம். இப்படி வள்ளிமலை சுவாமிகள் கடைசி வரைக்கும் நினைச்சுக்கல. என்னுடைய குரு பகவான் தான், அல்லும் பகலும் அனவரதமும் பகவானின் மீது பக்தி செலுத்தி வாழ்ந்தவர் வள்ளிமலை சுவாமிகள். இவருக்கு அப்பா அம்மா ஒரிஜினலா வச்ச பேரு அர்த்தநாரி. பிறகு இவர் எங்கேயோ போனார். கடைசியில மைசூர்ல மகாராஜா இதுல சமையற்காரராக இருந்தார். அப்புறம் பழனி கோயில போய் தொண்டு பண்ணிட்டு இருந்தார். அப்போ இவருக்கு அங்க ஒரு பெண் ஒரு வங்கார மார்பில் அணி என்று காட்டங்குடி அதுல பாடின திருப்புகழை ஊத்தி பாடினாங்க. அதுல ரொம்ப இவர் மெய் மறந்து போய் அந்த பாட்டு எடுத்து வச்சு பதம் பிரிச்சு அர்த்தம் பாடினா அவருக்கு புரியல. அது இவருக்கு ஞாபகம் வந்தது. எப்போ ஏதோ ஒரு எதேச்சியா திருவண்ணாமலோ ஒரு பிராமண சுவாமி இருக்காராமே, அவரை பார்த்து பாடணும் அப்படின்னு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி 1912 வருடம் திருவாதிரை திருநாள், ஈஸ்வரனுக்கு உகந்த நாள்ல பகவான போய் தரிசனம் பண்றார். அங்கே விருபாட்சி குகையில் இருக்கார் பகவான். அப்போ அவருக்கு பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அப்படின்னு கவியக்கண்ட சுவாமி பேர் வச்சு, அந்த பேர் கொஞ்சம் ஸ்திரமாகி விட்ட காலம். அப்போ இவரு அந்த விருபாட்சி வாசல்ல காத்துருக்க ஒரு சிறிய கூட்டம் இருந்தது. அது கூட நானும் சேர்ந்துட்டேன். இப்போ எதிர்பார்த்துருந்தேன். அப்ப கைத்தடியை ஊன்றி கொண்டு மகரிஷி வெளியே வந்தார் அதுலேருந்து. அப்ப பார்த்தா சாட்சாத் பழனியாண்டவராக எனக்கு காட்சி அளித்தார். என்னால விம்மி விம்மி அந்த சந்தோஷம் தாங்க முடியாம முருகப்பெருமான நான் தரிசனம் பண்ணிட்டேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நோக்கம், எதுக்காக நான் பிறந்தனோ அந்த பிறவி பயனை அடைந்தேன். அப்படியெல்லாம் ரொம்ப மனம் உருகி பகவானுக்கு ஒரு மாபெரும் அடிமையாகி விட்டார். இதுக்கப்புறம் பகவானை விட்டு பிரிவதற்கு மனசு இல்லாமல் சில மாதங்கள் தங்கி விட்டார். ஆனா அதை 2 மாசம் தங்கினார்னு சொல்லுவான். அப்ப இவருக்கு அந்த திருப்புகழ் வங்கார மார்பில் அணின்ற திருப்புகழ் ஞாபகம் வருது. பகவான் கிட்ட அர்த்தம் கேட்டார். பகவான்னு சொன்னார். அப்போ எனக்கு திருப்புகழ் ஃபுல்லா எனக்கு கத்துக் கொடுங்கன்னு கேட்டார். அப்போ பகவான் ஸ்பெண்ட் லாங் ஹவர்ஸ் வித் இந்த உச்சரிப்பு. ஏன்னா இவர் பேசிக்கலி மைசூர், அதனால தமிழ்ல உச்சரிப்பு, இலக்கண விதிகள், புணர்ச்சி விதிகள், சொற்களை எங்க பிரிக்கணும், எங்க சேர்க்கணும், எங்க பிரிக்க கூடாது, இந்த பாட்டினுடைய பொருள், இப்படி எல்லாம் முழுசா கத்து கொடுத்தார். அப்ப பகவான் அவரை ரொம்ப ஆசையா திருப்புகழ் முருகன் எங்க அப்படின்னு கேட்ப. திருப்புகழ் முருகன் இவரை கூப்பிட்டாராம். வள்ளிமலை சுவாமியுடைய பெரும் பேரு. இவரு திருப்புகழில் இருக்கிற அபரிமிதமான ஈடுபாடை பார்த்து பகவானே அவரை முருகன்னு கூப்பிட்டார். அதுவும் திருப்புகழ் முருகன்னு கூப்பிட்டார். அப்படித்தான் கூப்பிடுறது வழக்கம், அவர் ரெஃபர் பண்ணோம்னா. அப்படி பிறகு எல்லாம் அது ஆச்சு. இதெல்லாம் நடக்கும் பொழுது
ஏதோ பெருசா நடக்கிறதுன்றதெல்லாம் எண்ணம் யாருக்கும் வராது. எனக்கு கூட அப்படிதான். ஹெச்வி சார்கிட்ட படிக்கும் போதெல்லாம் இது நம்முடைய வாழ்க்கையே மாத்திடுன்ற மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லை. அப்படிதான் அவருக்கும் இருந்திருக்கணும். அவர் பாட்டு சகஜமா படிச்சாரு, பகவான் கூட இருந்தாரு, சந்தோஷப்பட்டாரு. அப்படியே யாத்திரை புறப்பட்டு போறாரு எல்லாரையும் மாதிரி. அவரு யாத்திரையா தானே அவர் நிறைய போயிட்டு இருக்கவர். அப்படி போறாரு. வடநாட்டுக்கு போலான்னு போயிட்டு கங்கோத்திரி, யமுனோத்திரி, பத்ரிநாத், கேதார்நாத், அமர்நாத் எல்லாம் இருக்கு. அங்க போயிட்டா வட இந்தியால போயிட்டா ஹரித்வார், ரிஷிகேஷ், அயோத்தி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு ஹிமாச்சலத்துல ஒரு சுவாமிஜி கிட்ட சந்நியாச தீட்சை வாங்கி கொண்டு, அப்ப சந்நியாச தீட்சா நாமம் அவருக்கு சச்சிதானந்த சுவாமிகள்னு பேர் வச்சார். அவர் திருநாமம் சுட்டினார். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்னு ஆனார். ஆனா அது அப்புறமா பகவான் கிட்ட வந்து அதெல்லாம் பண்ணிட்டோன்னு அதுக்கு பகவான் ஞாபகம் வந்தது. தென்னாட்டுக்கு வந்த உடனே நேர திருவண்ணாமலை போனார். அங்க பகவானோட ரமித்து சுகித்து சந்தோஷமா இருந்துட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் பகவான் வந்து, நீங்க கீழே போங்களேன் அப்படின்னார். என்னப்பா தப்பு பண்ணோம்? ஏன் பகவானுடைய பகவத் சந்நிதியில இருக்கக்கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு மனசு ரொம்ப கிளேச்சமா நொந்து போய் கீழே வந்தார். அப்போ அந்த அடிவாரத்துல சேஷாதிரி பிரம்மத்தை பார்த்தார். அவரை ஓடி போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணார். அவரை பார்த்து சேஷாதிரி பிரம்மம் ஆதிசங்கர பகவத்பாதாளருடைய அந்த சிவ மானச பூஜா பஞ்சகம் அதுல 4வது ஸ்லோகம் ஆத்மாத்வம் கிரிஜாமதிஹி என்ற பாடலை சொல்லி அதனுடைய பொருளை விளக்கி, இதே மாதிரி கருத்து இந்த தமிழ் நூல்கள்ல எதிரியாவது இருக்கா அப்படின்னு கேட்க, உடனே இவர் திருப்புகழை கோட் பண்றார். எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீத்தம் அருள்வாயே. இதுல சுவாரஸ்யம் பாருங்க. எனதும் யானும், அங்க யானும்னு வர்றதுனால அதுக்கு முன்னாடி வரத்துக்கெல்லாம் சேர்த்துக்கணும். எனதும் யானும், அது தமிழ் இலக்கண விதி. எனதும் என்னுடையதே என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்ற மமகாரங்கள் என்னுடையவை. யானும் யான் என்கின்ற அகங்காரம், இந்த இரண்டும் வேறாகி எவரும் யாதும் நான் பார்க்கின்ற அனைத்தும் எல்லாரும் உயிர் உள்ளவை, யாதும் கல்லு மண்ணு உயிர் அற்றவை, அது யாதும் யானாகும். எதை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் எல்லாம் அந்நியமில் உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் உன்னை கண்டு எல்லாமும் முன்னுருவாய் அந்நியமில் அன்பு செய்தோன் அருணாச்சலா வெல்கும் இன்புருவாம் உன்னில் ஆழ்ந்தே. அந்த பாடல் அப்படியே திருப்புகழ். அந்த பாடலுடைய சாரம் தான் இது. எனதும் யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும். both sentience and insentience எல்லாமே அனைத்தும் யானாகும். இதய பாவனா அதீதம். இது இதய பாவனைன்றது இல்ல, துரியம் துரியா தீதம்ன்ற மாதிரி அந்த பர்ஃபெக்ட் ஸ்டேட் ஆஃப் செல்ஃப்ஹுட் அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு திருப்புகழ் இருக்கு. இதேதான் இருக்கு இதுல என்றார். சேஷாதிரி பிரம்மம் அவ்வளவு சந்தோஷப்பட்டாலாம். ஆஹா, திருப்புகழ் ஒரு மகா மந்திரம். அது யார் வாயில வருது பாருங்க. திருப்புகழே மந்திரம் தான் சொல்லுவா எல்லாரும். திருப்புகழ் ஒரு மகா மந்திரம், அதில் இல்லாதது வேறொன்றிலும் இல்லை. திருப்புகழை பாடி பரப்புங்கள், வள்ளிமலைக்கு செல்லுங்கள், இந்த பணியிலே நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னார். பேர்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பண்ணவர் நேர வள்ளிமலைக்கு போனார். திருப்புகழ் சபை நிறுவினார். இந்தியா முழுதும் பரப்பினார். மலேசியா வெளிநாடுகளெல்லாம் பண்ணார். இப்படி அது வெளிநாடுகள்ல பண்ணாரான்றதுல ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. அவர் போலன்ற வார்டும் உண்டு. ஆமா, சிங்கப்பூர், சாரி, லங்காபுரி, சிலோன், அந்த காலத்துல சிலோன் தானே,
இந்த கொழும்பு அது பண்ணி எல்லாம் தமிழ் வாழ் தேசம் தானே, மலேசியா அந்த மாதிரி பண்ணி அப்படி சொல்றவா உண்டு. அவருடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் நான் தான் பார்க்கணும். ஆனா திருப்புகழ்னா வள்ளிமலை சுவாமிகள், வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகள்னே அவருக்கு பேரு. அப்படி ஒரு பிரக்யாதியா ஆனார். அப்போ பிற்காலத்துல அவர் நினைச்சிட்டார், ஏன் பகவான் கீழே போக சொன்னார் அப்படின்றதுக்கு அர்த்தம் அப்புறம்தான், பல வருடங்களுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது. சேஷ் தன்னுடைய அனுகிரகம் எப்பவும் இருக்கு. ஆனா அவருக்கு சேஷாத்திரி பிரம்மத்துடைய அனுகிரகம் வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக அப்படி அந்த சமயத்தில் அவர் கீழே வராருன்றது அவருக்கு தெரியறது. இவர் போனாருன்னா அவ 2 பேரும் பார்த்துப்பான்ற அந்த டைமிங்காக அப்படி சொல்லியிருக்காரு. வள்ளிமலை சுவாமிகள் அவருடைய சீடர் பிரக்யாதியா இருந்தார். இன்சூரன்ஸ்ல பார்த்த சாரதி. அவரு திருமுல்லை வாயில்ல நாம்பத்தூர் தாண்டின உடனே ஆவடிக்கு முன்னாடி வைஷ்ணவி கோயில் கட்டினார். அதுல அவருடைய குரு வள்ளிமலை சுவாமிகள் படத்தை கர்ப்பகிரகத்துல சாண்டம் சாங்டோரியம்ல அம்பாள் இதுக்கு பின்னாடி அந்த செவர்ல ஒரு பக்கம் வள்ளிமலை சுவாமிகளையும் இன்னொரு பக்கம் அவர் நம்முடைய ஆதி குருன்னு பகவானுடைய படத்தையும் வச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்க போனா பார்க்கலாம். அப்படி இந்த வள்ளிமலை சுவாமிகள் அவ்வளவு பிரக்யாதியா இருந்த பின்பும் கூட அடியவர்கள் எல்லாம் அப்பப்ப பகவான் கிட்ட ஆச்சுன்னு வந்து பகவானுக்கு அருள் அவளுக்கு கிடைக்கணும்னு நிறைய பண்ணியிருக்கார். ஒரு முறை பகவானுடைய தாயார் அழகம்மாள் எனக்கு கங்கையில போய் ஸ்நானம் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னானா, சமம் அது நடக்கல. இவருக்கு அது உறுத்தல் இருந்துட்டே இருந்தது. அது ஒரு நாள் அந்த அந்த எண்ணெய் விஸ்வரூபம் எடுத்து இவரை படுக்க விடல. நேர காசி போய் கங்கை போயிட்டார். அங்க குடமா தண்ணி எடுத்துட்டு ஜலத்தை எடுத்துட்டு கங்கா ஜலம் எடுத்துட்டு ரமணாசிரமம் வந்து அந்த ரமண மகாலிங்கம் அங்க அந்த லிங்கம் தாயார மாத்ருபூதேஸ்வரர் தானே அப்படின்னு அந்த கங்கா ஜலத்தினால அபிஷேகம் பண்ணி அப்போதான் அவருக்கு மனசு சாந்தியாச்சான். பாத்தியா, அம்மா இருக்கும்போது நம்ம பண்ணாத விட்டமே, அதுக்கு ஒரு ஆப்யாயமா அதுக்கு ஏதோ ஒரு அப்பாலஜி. அது பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறதுன்ற மாதிரி அதை கங்கா ஜல அபிஷேகம் பண்ணி திருப்தி அடைந்தாராம். அப்படி ஒரு ஈடுபாடு பகவான் கிட்ட, பகவானுடைய தாயார்கிட்ட எவ்வளோ நாள் பழகியிருக்கா அவ கூட எல்லாம் அவர். அப்படி அவருக்கு எப்படி பகவானிடத்திலே அவருக்கு இருக்கிற ஈடுபாடு எப்படி வெளிப்படுத்தப்பட்டதுன்னா, பகவானுடைய மகா சமாதி என்று ஏப்ரல் மாதம் 14th 1950 அப்போ ட்ரெயின்ல வந்துட்டு அந்த ட்ரெயின் தண்டவாளத்தை தாண்டும் பொழுது அவரு தடுத்துதான். அப்ப அப்படியே திக்பிரமையா நின்னாரா கொஞ்ச நேரம். வானத்துல அந்த ஜோதி பிழம்பு தெரிகிறது. அப்ப சொல்றாரு ஆசிரியர்கள்ட்ட, பகவான் நம்ம கிட்ட இருந்து விடை பெற்று கொண்டு விட்டார். ஆசிரியம் வரத்துக்கு முன்னாடி அவருக்கு அது தெரியறது. வந்து துக்கம் தாங்க முடியாம புரண்டு புரண்டு அழுதாராம் இந்த பகவானுடைய அந்த தேகத்தை பார்த்து. அவர் கூட வந்த சீடர்கள் எல்லாம் நிறைய பேர் சொல்வாளாம், நம்ம இவர்தான் குரு, இவருக்கு மிஞ்சிய குரு இல்லைன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இவருக்கே குரு ஒருத்தர் இருக்காரா? ஆனா இவர் ஏன் பிரக்யாதியா இல்ல? ஏன் இல்லைன்னா, அப்கோர்ஸ் 1950 பகவான் இப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிரக்யாதியா இல்லதான். அப்ப கம்யூனிகேஷன்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் இல்லாத காலம். இன்னொரு விஷயம், இவர் திருப்புகழ் பரப்புறன்ட்டு இந்தியா ஃபுல்லா போனதுனால இவருக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. எப்பவுமே அப்படிதான் அது. சாய்பாபா ஃபேமஸா இருந்ததுன்னா அவர் ஒரு முஸ்லீம் பெரியவர், முஸ்லீம் வாழ்த்துல என்ன சொல்வா அந்த மாதிரி இருக்காருன்னா அவ்வளவு ஃபேமஸா இருக்க முடியாது. எங்க ராம் ஒரு கிருஷ்ணர், சாய்பாபா கோயில்ல போனா இந்து தெய்வங்கள் அத்தனையும் இருக்கும், பரிகாரம் எல்லாம் பண்ணுவா.
ஸோ இட் டேக்ஸ் டீப்பர் ரூட்ஸ். ஏன்னா இந்துக்களுக்கு இந்த தெய்வங்கள் எல்லாம் அவங்க ரத்த நாளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. விவேகானந்த சுவாமி சொல்வா, யூ கேனாட் டேக் அவுட் ஹவர் மச் யூ ட்ரை, டேக் அவே ஸ்ரீராமன் சீதா அப்படின்னு. யூ கேனாட் டேக் அவுட் திஸ் Rama and Sita. They're inside your body, inside your manas. They are beyond both. அப்படிதான் அது ஃபேமஸ் சார். அந்த மாதிரி அப்படி அதனால தான் நிறைய சுவாமிஜிஸ் வந்து கடவுளர்களோட கொஞ்சம் அசோசியேட் பண்ண. அரவிந்தர்னாக்கா கிருஷ்ணரை அப்படி கொண்டாடுவார். அப்படி எல்லாரும். பட் பகவான் கிட்ட வந்து அந்தந்த அடியவருக்கு தான் பகவான் அந்தந்த தெய்வம் தெரியுமே தவிர, பொதுவா இன்னைக்கும் வெளிநாட்டுல இருந்து வர நிறைய அன்பர்களுக்கு எப்படியோ பகவான் தான் தெரியும். இதெல்லாம் ஒரு அதிசயமா நான் நினைக்கிறேன். நிராலம்பம் அதுதான் ஆத்மா. எதனையுமே சார்ந்து இராதது. அதுக்கு ஒரு பேஸ் தேவையே. அதுதான் பேஸ். அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். பகவானுடைய மகத்துவம் ரொம்ப பெருசு. சாதாரண லெவல் இல்லை அது. He is both revolutionary as well as absolutely conventional. That shows he is beyond both. அக்ஷரமண மாலையில கருணாகர கணபதியே கணவரளி காப்பாயேன்னு ரொம்ப சம்பிரதாயத்துக்கு செல்ல பிள்ளையா இருப்பார். இதே வெளிநாட்டவர்கள்லாம் பார்த்தா அவளுக்கு இந்த ராமர் விநாயகர் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. அவர் அப்படி கொண்டாடுவா. எங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லையேன்னு ஒருத்தர் வருத்த போட்டப்போ, உங்களுக்கு உங்ககிட்ட தன்னம்பிக்கை இருக்கான்னு தான் கேட்டார். உங்களுக்கு தெய்வ பக்தி நீங்க டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லலை. நான் வழிபட்ட அருணாச்சலேஸ்வரர் மேல நீங்க நம்பிக்கை வைங்க அப்படிலாம் பேசுறதே இல்லை. உங்களுக்கு உங்ககிட்ட நம்பிக்கை இருக்கா? தன்னம்பிக்கை தான் ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு அஸ்திவாரம். உனக்கு உள்ளே ஆழ்ந்து போய் பார். திருப்பி திருப்பி அந்த மகாஸ்திரம். சில பேர் அடியவர்கள்லாம் பகவான் கிட்ட வந்தப்ப கேட்பா, நான் ஒரு கேள்வி கேட்கணும், ஆனா இந்த உங்க மகாஸ்திரத்தை காட்டி என்னை பயமுறுத்தி என்னை துரத்திடக்கூடாது, ஏன்னா அந்த அஸ்திரம் என்னால தாங்க முடியாது அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்வாளாம். நான் யாருன்னு உடனே உள்ள போய் பாரு, உனக்கு நீ கேட்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும், அந்த மாதிரி சொல்லக்கூடாது எனக்குன்னு அர்த்தம் அதுக்கு. இப்படியெல்லாம் வள்ளிமலை சுவாமிகள் உலகாயத்தமா லோகாயத்தமா ரொம்ப ரொம்ப பிரசித்தமா இருந்தார். பகவான் அவ்வளவு பிரசித்தமா இல்லை. ஆனால் அவர் பகவானுக்கு தாசராக வாழ்ந்தார். அப்படிப்பட்ட வள்ளிமலை சுவாமிகள் கிட்ட இருந்து இன்னும் நிறைய இருக்கு அவர்கிட்ட அதை பத்தி சொல்றதுக்கு. அவர்கிட்ட இருந்து நாம் விடை பெற்றுக் கொள்வோம். அடுத்த பாடலுக்கு போகலாம். 6வது பாடல். கரணமே களைப்ப கடந்ததோர் பொருளே கரையிலா காட்சி சேர்ஞான புரணமே சுழியற் போகமே ரவண புலம்பெயர் புங்கமே உனது சரணமே அடைந்த சழக்கனேன் மாட்டும் சலனமே சாந்தியாச் செய்த அரணமே நின் சீரடியனே நந்தோ அறிந்திலே நம்ம கை மாறே. கரணமே களைப்ப கடந்ததோர் பொருளே. இந்த கரணம்னா 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். இந்த கரணங்கள் எல்லாம் களைப்பதோர், எவ்வளவோ முயற்சி பண்ணி இவைகள்லாம் சோர்ந்து போய் விடுகின்றதே தவிர அந்த ஆத்மாவை பகவானை அடைய முடிவதில்லை. அப்படி கரணங்கள் எல்லாம் அந்த கரணங்களையும் சேர்த்துக்க வேண்டியதுதான். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், சதுர் அந்தர்கரணங்கள். அந்த கரணங்கள் எதுவுமே அது ரீச் பண்ண முடியல. அதையெல்லாம் கடந்ததோர் பொருளே, வஸ்துவே, ஆன்ம வஸ்துவே, கரையிலா காட்சி சேர் ஞான புரணமே. கரையிலா, அது கரையே இல்லை. காட்சி என்பது ஆத்மாவுக்கு மற்றொரு பெயர். கரையிலா காட்சி. இந்த ஆன்ம தரிசனம் கும்பரபுமில் பொது வெளியினில் அருட்போராட்டங்க கருணாச்சலா. அங்கே போக்கும் இல்லை, வரவும் இல்லை, கரையும் இல்லை, வெட்ட வெளியில் நட்டமாடினை அருணாச்சலா. எல்லாம் அங்கு எல்லையற்றவை, எல்லைகளே இல்லாத ஒரு பொருள்.
அப்படிப்பட்ட காட்சி சேர் ஞான புரணமேன ஸ்புரணமே. இந்த ஆத்ம ஞானம் என்பது ஸ்புரித்துக் கொண்டே, எப்போது சதா ஸ்புரித்துக் கொண்டே இருக்கின்ற ஸ்புரணமே, சுழியர் போகமே. அங்கே சுழியர் செல்வமே ஒரு இடத்துல இங்கு போகமே என்கிறார். திருச்சுழி அனுபவிக்கின்ற போகமே, ரவண புலம்னு அழகிய பெயர் புங்கமே. உனது சரணமே அடைந்த சழக்கரேன் மாட்டும். உங்களுடைய திருவிடைகளை நான் சேர்ந்து விட்டேன். சழக்கனேன், அகந்தை சழக்கு இருக்கிறவன் தான் நான். அப்படி இருந்தாலும் கூட என்னுடைய சலனத்தை எல்லாம் சாந்தியாக செய்தீர்கள். எப்படி பண்ணீங்க? நான் பேசினாலும் அகர்த்தாவா இருக்கேன், நடந்தாலும் அகர்த்தாவா இருக்கேன். நான் செய்கின்ற 5 கரணம் ஏது கொண்டு நான் எது செய்யணும், நான் முற்றிலும் அகர்த்தாவாக இருந்து கொண்டிருக்கிறேன். அதை சாந்தியாக்கி விட்டீர்கள். பரிபூர்ண மோனத்திலே என்னை அழுத்தி விட்டீர்கள். மோனமே என்னுடைய சொரூபமாக்கி விட்டது இப்பொழுது. அப்படி நான் அந்த ஆத்ம ஸ்புரணத்திலே, ஆத்ம ஞானத்திலே, ஆத்ம போகத்திலே, ஆத்ம சாந்தியிலே, ஆத்ம மோனத்திலே பகவான் எப்படி நமக்கு வாழ்ந்து காண்பித்தாரோ அப்படி முருகனார் நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். அப்படியெல்லாம் எனக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்றார் முருகனார். செய்த அரணமே, அரண்னா பாதுகாப்பு, அரண்மனைனா நமக்கு பாதுகாப்பு தருகின்ற வீடு. அரணமே என்னுடைய பாதுகாப்பே, நின்சீர் அடியனே அறிந்திலே நம்ம கைமாறி. இவ்வளவு பெருசா எனக்கு நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என்னால அதை யோசிக்கவே முடியலையே. என்ன பண்ணா உங்களுக்கு என் மனசுக்கு திருப்தியா உங்களுக்கு நான் பிரதியுபகாரம் இந்த இவ்வளவு பெருசா பண்ணதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அறிந்திலே எனக்கு அறிவு கட்டிக்க எட்டிய வரையில எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அதான் அர்த்தம் அதுக்கு. நான் என்ன பண்ண நீங்க முழுசா திருப்தி அடைவீர்கள் அப்படின்னு கேட்கிறார். இந்த பாட்டிலே முருகப்பெருமானாக பகவானை தரிசனம் செய்த சங்கரானந்த பாரதி அவர்களை பற்றி பார்ப்போம். இவர் ஹிமாச்சலத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அமிர்தநாத யதீந்திரர் இவரை பார்க்கறதுக்கு போறார். இவர்தான் ஹரியாதி ஜரஜீவர தகவாரிச குகையில் அறிவாயிரமி பரமாத்துமன் அருணாச்சல ரமணன் பரிவால் உள முருகார் நல பரனார்ந்திடு குகையார்ந்து அறிவாம் விழி திறவாய் நிஜம் அறிவாய் அது வெளியாம் என்ற பாடல் பிறப்பதற்கு காரணமானவர். அவர் மலையாளத்துல அந்த பாட்டு வர ருச்சியோ இந்த இவரோ வியாச முனிவரோ அப்படியெல்லாம் கேட்கிறார். நீங்க யார் நீங்கன்னு கேட்கிறார். அப்ப இவர் சொல்றார், நான் சுத்த வெட்ட வெளி, யாருமே இல்லை. நான் இப்படி ஒருத்தரா இருந்தா தானே நான் அப்படி சொல்லிக்கிறதுக்குன்ற மாதிரி அந்த பாட்டுல ஏற்றினேன். அந்த அமிர்தநாத யதீந்திரர் இவரை சங்கரானந்த பாரதியை பார்க்கறதுக்கு போறார் ஹிமாச்சலத்துக்கு. அப்போ அவரு சங்கரானந்த பாரதி சொல்றார், கலியுகத்துல வித்யாரண்யர் தான் கடைசியா இந்த லோகத்துக்கு வந்த ஞானி, அவருக்கு அப்புறம் ஞானிகள் தோன்றவில்லை என்றார். அப்ப இவர் அதை மறுத்து பகவானுடைய ஒரு படத்தை ஒண்ணு கொடுத்து, இவர் இன்றைக்கு இருக்கிறார், இவர் தான் பெரிய ஞானி, நீங்க அன்றாடம் வழிபடுகின்ற சுப்பிரமணிய சுவாமியே இவர் தான் என்று சொல்லி கொடுக்கிறார். இவரை தியானம் பண்ணுங்கன்றார். 5 நாட்கள் அவன் சிரிசா எடுத்துன்னு பகவான் படத்தை வச்சு தியானம் பண்றார். 5வது நாள்ல அந்த மாலை நேரத்துல பகவான் அவர் முன்னால வந்து, நீ வந்து பூஜை எல்லாம் சின்சியரா பண்ற, ஆனா அது இட் இஸ் நாட் இன் ஆர்டர். நீ வந்து லங்கையில கதிர்காமத்துல நான் இருக்க பாருங்க, நான் எப்படி அங்க இருக்கணும் அது மாதிரி தியானிக்கணும். அது இவ்வளவு நாளா நீங்க பண்றது அந்த கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்ச் நீங்க பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்ப இவர் சொல்றார், நான் கதிர்காமத்துக்கு போனதே இல்லையா, அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவருடைய அந்த கதிர்காமத்துல முருகப்பெருமான் இருக்கின்ற மாதிரி அந்த படத்தை கொடுத்து, இதுதான் அது, இது மாதிரி பண்ணுங்கன்றார். அதை அவர் தியானிக்கிறார். பிறகு அந்த தியானம் கலைந்தவுடன் அந்த படமும் இல்லை,
கொடுத்தவரையும் காணும். உடனே அந்த குடியரை விட்டு அந்த ஒரு சிறிய குடிசையில தானே இருக்கார். அதை உடனே அது வெளியில ஓடி வந்து அங்க வேலை பண்ணிட்டு இருக்கவங்கிட்டலாம் கேட்குறார். இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்களான்னா, யாரும் உங்க இதுக்குள்ள உள்ளும் போகவும் இல்லை, வெளியில வரவும் இல்லை. நாங்க இங்கே தானே இருக்கோம் சாமின்னு சொல்லிடுறார். இவருக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் அமிர்தானந்த அமிர்தநாத யதீந்திரர் கிட்ட கேட்கிறார். எப்படி இருந்தார் வந்தவர்ன்றார். இவர் சொல்றார், எல்லாம் பகவானுடைய அங்கலாவண்யங்களுக்கு அப்படியே பொருந்தருது. இவர் சாட்சாத் ரமணபிரான் தான் உங்ககிட்ட வந்திருக்காரு. அவர் தான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒன்று இவருக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒருத்தரா எங்கேயோ சவுத் இந்தியால திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு மகானுபாவர் எனக்கோசரம் இங்க வந்திருக்காரா? இது மாதிரி ஒரு ஆச்சரியம் உண்டா? அவரை நம்ம அவ்வளோ தூரம் அவர் பிரயாசம் எடுத்துட்டு முயற்சி எடுத்துட்டு என்ன வந்து பார்க்கும்போது நம்ம அவரை போய் பார்க்கறது தானே நியாயம் அப்படின்ட்டு நேர திருவண்ணாமலை வந்துடுறார். ஸ்கந்தாசிரமத்தில் தான் இருக்கார் பகவான். அப்போ தன்னிடத்துல வந்து அந்த கதிர்காம முருகப்பெருமானுடைய படத்தை கொடுத்தவர் இங்க பகவானாக இருக்கிறத பார்த்து பிரமித்து போகிறார், ஆச்சரியப்படுறார். அங்க வந்தவா கிட்ட அந்த ஆசிரமத்துல கதை இருக்கிறவாட்ட சொல்றார், பகவான்கிட்ட நேரா பேசுறதுக்கு பயம். நான் ஹரித்வார்லேருந்து வரேன், சொல்ற இமாச்சலத்துல நான் இருந்து வரேன், இப்படிலாம் எனக்கு நடந்தது. இவர் தான் வந்து அங்க பார்த்து எனக்கு பண்ணாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு தேவெல்லாம் புல்லரிக்கிறதுன்றார். அப்போ அவர் சொல்றா, என்ன இது, இவரு இந்த இடத்த விட்டு போறதே இல்லையே, அது எப்படி நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்றார். அப்போ பகவான் கிட்ட போறார். பகவான் வந்து எடுப்பிலேயே அவரை பார்த்து மலையாளத்துல, என்ன ஹரித்வார்லேருந்து வரீங்களோ, வருகிறீரோ அப்படின்னு கேட்கிறார். மலையாளத்துல கேட்டவுடனே எப்படி இவருக்கு நம்மளுக்கு மலையாளம் தெரியும், இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இதெல்லாம் குஞ்சசாமிகிட்ட பேசும்போது சொல்லுவார். மலையாளத்துலேருந்து வர்றது, தமிழ்நாட்டிலேருந்து வர்றவா, ஒரு பஞ்சாப்லேருந்து வர்றவா, சிந்தி, ஒரு மார்வாடி, ஒரு ஜெயின்ஸு, அப்படியே இருக்கட்டும், கோயம்புத்தூர்லேருந்து வர்றவா, திருநெல்வேலியிலேருந்து வர்றவா, மதுரையிலேருந்து வர்றவா, அவ பேசுறது, நடை, உடை, பாவனை, தஞ்சாவூர்லேருந்து வர்றவா, அதுவே கண்டுபிடிக்கும் போது பகவானுக்கு அது கண்டுபிடிக்கும். அதுக்கெல்லாம் பெரிய அமானுஷ்ய சக்தி எல்லாம் வேணுமான்னா அப்படின்னு கொஞ்சம் நான் தான் சொன்னேன், சுவாமி அவரு தான் சித்திகளை மறைச்சி வாழ்ந்தாருன்னா உங்களுக்கும் அது மாதிரி தம் பெருமை உங்களுக்கும் தெரியாம பண்ணிட்டாரோ அப்படின்னு வேடிக்கையா கேட்டேன். அப்ப குஞ்சுசாமி சிரிச்சுட்டே சொன்னார், இல்ல அளவுக்கு அதிகமா அனாவசியமா புகழ வேண்டாமே அப்படின்னார். பகவானுடைய அடியவர்கள் அப்படித்தான் இருப்பான், தேவையில்லாம புகழ. அது வந்து இவரு சங்கரானந்த பாரதி கேரளா சேர்ந்தவர், நம்பூதிரி பிராமின். அது ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரி நம்மளை பத்தி முன்ன பின்ன பார்க்காதவர் அந்த மாதிரி டக்குன்னு சொல்லும்போது, அதுவும் ரொம்ப ஃப்ரீயா மலையாளத்துல பேசும்போது, பகவான் என்டியர்ட் ஹிம்செல்ஃப் டு ஹிம். அப்புறம் எல்லாரும் அங்க கொஞ்ச நாள் இருந்தார். அப்ப எல்லாரும் அவரை பார்த்து, நீங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும், இப்படி பகவான் வந்து உங்களை தடுத்தாட்கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பகவான் கிட்டேயும், நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களா பகவான், எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கேன்ற. அப்போ பகவான் ரொம்ப சிரிச்சுட்டே சொன்னாராம், இந்த மாதிரியான சித்திகள்லாம் அவருக்கு தான் நல்லா வருது போல் இருக்கு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ட்டாராம். அப்படி பகவான் எப்பவுமே நான் இந்த சித்திகள் ஆமா பண்ணேன் அப்படிலாம் சொன்னது இன்னும் கேட்ட ஸ்பெசிஃபிக்கா டிஸ்கரேஜ் தான் பண்ணியிருக்கார். ஆனா சங்கரானந்த பாரதி சாட்சாத் பகவான் தான் வந்து என்னை இமாச்சலத்துக்கு வந்து என்னை ஆட்கொண்டார் என்பதுல பரிபூர்ணமா நம்பினார். வாழ்நாள் முழுவதும் பகவானுக்கு அடிமை செய்து வாழ்ந்தார். அப்படி ஒரு தன்னுடைய இஷ்ட தெய்வமாக்கிய சுப்பிரமணிய சுவாமியும் பகவானும் வேறல்ல அப்படின்ற அப்படி வாழ்ந்தார். முருகனார் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் கீர்த்தி திருவகவல்லம். அங்கமாம் அண்ணாமலையில் அமர்ந்தே, அண்ணாமலையில அங்கமாம்னா அண்ணாமலையினுடைய ஒரு உறுப்பாக அங்கமாக அங்கேயே இருந்துட்டார் பகவான். அது பிரிக்க முடியாது. இப்ப உடம்புல கையை குறி காலை குறின முடியுமா, அந்த மாதிரி இருந்துட்டார் பகவான், பிரிக்க முடியாதவராக. அப்படி அமர்ந்தே சங்கரானந்த பாரதி தனக்கு கடவுளர்வதையும் கவின்சார் இமயத்து தடவரை சாரதியில் தரிசனம் தந்து. மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், முருகனார் தமிழ் நீங்க எல்லாம் படிக்கணும்.
சும்மா அப்படியே படிச்சுட்டே போ. அர்த்தம் புரியறதா புரியலையான்றத பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க. அந்த தமிழே மனதை வசீகரிக்கும். இப்படி சங்கரானந்த இதுக்கெல்லாம் அர்த்தமே சொல்ல வேணாம். இமயமலை கடவுளர்வதியும் கவின்சார் இமயத்து, தேவர்கள்லாம் இருக்கிற பூமி அந்த இமாச்சலம், அங்க இவருக்கு தரிசனம் தந்தார் என்கிறார். இனி அடுத்த பாடல் 7வது பாடல். எளியனே ஞான விபுதனே சுத்த வீரனே அனைத்துமாய் விளங்கும் ஒளியனே சுழியல் ஊரனே ரவண உரு பெயர் உடையனே உணர்வால் எளியனே நாய எத்தனேன் மாட்டு இம்மையே அம்மையாச் செய்த அழியனே நின் சீரடியனே நந்தோ அறிந்திலே நம்ம கைமாறே. எளியனே வெட்ட வெளியாக இருப்பவனே, அது ஒரு அர்த்தம். வெளுத்த மனத்தவனே, எண்ணங்களே இல்லாதவனே, அப்படி ஒரு அர்த்தம். ஞான விபுதனே, அப்படி எண்ணங்களே இல்லை, வெளியே ரொம்ப ஒண்ணும் தெரியாது, அப்படி கிடையாது. ஞான விபுதனே, ஞானத்தில் நிகரற்றவரே. விபுதன்னா புலவன், பண்டிதன், கரை கண்டவன், வல்லவன், ஞானத்தில் அப்படிப்பட்டவர். சுத்த வீரனே, இப்படி ஒரு வீரத்தை பகவான் காமிச்சிருக்கார். அண்ணாமலைன்ற ஒரு அடியவர் பிளேக் நோயால துன்பப்பட்டப்போ இவர்கள்லாம் அந்த ரூமுக்கு போறதுக்கே பயப்படுவா எல்லாரும். இவெல்லாம் சொன்னாங்க, பகவானே நீங்க போகாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். பகவான் சொன்ன, நீங்க எப்படி பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அவன் பாவம் என்னையே நம்பி வந்துட்டான், நான் எப்படி அவனை விட்டுற முடியும் அப்படின்னா, அந்த அவர் வாந்தி எடுக்கிறது, அந்த மலை ஜலங்கள் போறது எல்லாம் பகவான் எடுத்துக்கிட்டு தன்னுடைய அடியவருக்கு அவர் சர்வீஸ் பண்ணார். பிளேக் நோய் அவரை தொடவே இல்லை. அவ்வளோ ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் ஒன்று, எபிடமிக் அவரு, அதனால அவர் பாதிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சுத்த வீரம், அதுதான் வீரம். இந்த உடம்பு தான் இல்லை அது பேசிடலாம் எல்லாரும், நாம் உடம்போ கேட்கலாம், எல்லாரும் நிறைய பேர் கேட்கலாம். அப்படி அப்படி ஒரு தைரியத்தை வெளிப்படுத்துது. ஆபரேஷன் பண்றீங்களா, பண்ணிக்கோங்க, கையில மயக்க மருந்தெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க பண்ணிக்கோங்க. இந்த உடல் நான் வேறு அப்படின்றது பேசுறது ஈஸி. அதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் வான் துளங்கிடினும் மலை பெயர்ந்திடினும் நிலை கலங்கா ஊரா நெஞ்சங்காட்டியும். முருகனார் அதை பத்தி விவரிக்கிறார். வான் துளங்கினும், வானமே விழுந்தாலும், மலை பெயர்ந்திடும், மலையே பெயர்ந்து நம்ம மேல விழுந்தாலும், நிலை கலங்கா, கொஞ்சம் கூட அச்சமற்ற, கலங்காத, உர நெஞ்சம், உரம்னா வைரம், உறுதி, நெஞ்சங்காட்டியும், அப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டியவர் பகவான். அப்படி சுத்த வீரனே, எண்ணற்ற நிகழ்ச்சிகள் அவரது நிர்பயமா வாழ்ந்து சொல்லிண்டே போலாம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஜாப்பனீஸ் குண்டு போட்ட நேரம் எல்லாம் பயந்து போய் மெட்ராஸ்ல எம்டன் போட்ட குண்டு கப்பல் 2 துண்டுன்னு அந்த காலத்துல. அப்போ இவரு எல்லாரும் சொன்னா, ஜப்பான்காரன் நம்மளெல்லாம் அழிச்சுடுவான், நம்ம மதுரை போயிடலாம், இல்லைன்னா அழிச்சுடுவான். இவர் கேட்ட ஒரே கேள்வி, அழிப்பவன் யார், அழிக்கப்படுபவன் யார்? ஐயோ பகவானே, இது வந்து வேதாந்தம், நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா இருக்கலாம், நம்ம மதுரை பக்கம் அந்த பக்கம் போயிடலாம், சென்னையில போட்டான் குண்டு, இங்க போடுறது எவ்வளவு நேரம் ஆக போறது, இவ்வளவு கொஞ்சம் விலகி போயிடலாம். we'll go far down in the south, we'll first safeguard ourselves. பகவான் அண்ணாமலையை விட்டு அசையவே இல்லை. அண்ணாமலைக்கு நிகராகத்தான் ஒரு மாபெரும் மலையாக அங்கே நின்றார். அதுதான் நிர்பயம், அதுதான் வீரத்தை காண்பிப்பு. இப்படியெல்லாம் பண்ணியிருக்கார். அது எதனால பகவானுக்கு ரொம்ப சுத்த வீரன், ரொம்ப தைரியம் அப்படிலாம் சொன்னப்போ சிரிச்சுட்டே சொன்னாராம், இதெல்லாம் என்ன பேச்சு, அதாவது தனக்கு அந்நியமா ஒண்ணு இருந்தா தானே பயப்படுறதுக்கு, இது வந்து ரொம்ப தைரியமான நிலை அல்ல, நிர்பயத்துவம், பயமற்ற நிலை. அதை நீங்க ரொம்ப வீரம் பொருந்தியது, தைரியமா இருக்கிறது, நீங்க அதை இன்டர்பிரட் பண்றீங்க. இருக்கிறது தனக்கு அந்நியமா இருந்தா ஒண்ணு பார்த்து பயப்படணும், இங்க அந்நியம் இல்லைன்னா எதை பார்த்து யார் பயப்படணும்?
இது வேதாந்தம்னா அப்பவும் சொன்னாரா இதுதான் பிராக்டிக்கல். இந்த வேதாந்தம்னா பிராக்டிக்கல் இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. அது நம்மளுடைய மனோபாவம். அகந்தைப்பட்டவர்களுக்கு வேதாந்தம் பேசினா இவன் தான் வேதாந்தம் பேசின்றான், அதெல்லாம் கறிக்கு உதவாது, ஏட்டு சுரக்காய் அப்படி சொல்றோம். ஆனா அவளுக்கு, ஞானிக்கு அதுதான் மோஸ்ட் பிராக்டிக்கல். அது நம்மளுக்கும் புரியும். பகவான் கிட்ட பழக பழக நம்மளுக்கும் வேதாந்தம் தான் மோஸ்ட் பிராக்டிக்கல் திங் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு. நம்ம ஹாப்பியா இருக்கணும்னா வேதாந்தம் நம்ம உடம்புல ஊறணும். அது கொஞ்சம் நத்திங் ஹேப்பன்ஸ் ஓவர் நைட். அது ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு பயிற்சி வேணும். பயிற்சியை எப்படி பண்ணணும்? 100% பகவான் வழியில பண்ணணும். கொஞ்சமாவது பண்ணணும். எண்ணங்களற்று இருக்கணும்ன்றத ட்ரை பண்ணணும். அப்படி கொஞ்சமா பண்ணா அது லோகாயத்தமான வாழ்க்கையிலையும் துன்பங்கள்லாம் வந்தா கூட ஓரளவு நம்மளுக்கு சமாளிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நினைச்சு நிக்க போறது இல்லை. ஏதோ ஒரு இதுல சொல்வாள் இதுவும் கடந்து போகும். அது மாதிரி இதெல்லாம் அப்படி ஒரு பாசிங் ஃபேஸ் தானே. சரி, அப்போ அந்த தைரியம் இருக்கும் மனசுல. அது அதை கடந்து வந்து பல வருடங்களுக்கு பிறகு பார்க்கும்போது பகவான் தான் நம்மளை காப்பாற்றினார்னு தோணும். அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது நம்ம கஷ்டம்தான் படுவே தவிர ரொம்ப பகவான் தான் காப்பாத்துறாருலாம் தோணாது. ஏன் பகவானே இப்படிலாம் கஷ்டப்படுத்துறீங்கன்னு ஒன்னா தோணும். ஆனா எல்லாத்தையும் மீறி அந்த அந்த ஃபேஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்ச அப்புறம் நம்ம கூடவே இருந்து நம்மளை கொஞ்சம் அவர் தான் he made things in such a way that we were able to withstand that strain. அது அப்புறமா தோணும். பட் இப்படிலாம் பகவான் பண்ணுவாருன்னு நினைச்சுன்னு நம்ம எதிர்பார்ப்போட நம்ம இருக்கக்கூடாது. வேதாந்தம் அதுதான் சொல்றேன். மனசை வந்து நீங்க ரொம்ப திங்க் பண்ணின்னு போனா கடைசியில எங்கேயோ போய் கடைசியில there is a very small partition between sanity and insanity. நம்மள ஓவரா திங்க் பண்ணா இந்த மைண்ட் நம்மள கொஞ்சம் லூஸ் மாதிரி பைத்தியம் மாதிரி ஆக்கி விட்டுரும். அதனால தான் அது ரொம்ப அந்த மனசுக்கிட்டே ரொம்ப போகக்கூடாது. அதுக்கு பெஸ்ட் மெத்தட் எண்ணங்களை குறைச்சிக்கணும். அப்போ நம்ம ஸ்டேபிளா இருப்போம். எண்ணங்களற்று வாழ்கின்ற வாழ்க்கை இருக்க அது வந்து எந்த அளவு இருக்க முடியுறதோ அந்த அளவுக்கு அது சுகம். அந்த முயற்சி நம்ம பண்ணணும். இதுதான் நிர்பயத்துவம். அப்ப அந்த நிர்பயத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா சீப்பிங் ஆகும், நம்மளுக்கு உள்ள வரும். அது இட் மே பிகம் நான் சலண்டா இருக்கிற ஒரு பார்த்துக்கலாம் பகவான் இருக்கார் அந்த மாதிரி ஒரு எண்ணம் மனோபாவம்லாம் வரும். எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் இருக்காது. வயசாச்சுன்னா பர்டிகுலர்லி நாளைக்கு நம்மளுக்கு என்ன ஆயிடுமோ அந்த அந்த வயசாச்சுனாலே பயம் வரும். அது இன்ஹெரண்ட். வயசாகிறதுக்கு வயசாயிடுத்துன்னு ஒருத்தருக்கு என்ன அடையாளம்னா 2 சொல்றோம் பாருங்க. இஃப் யூ ரெஃப்யூஸ் டு ஃபேஸ் சேலஞ்சஸ் then you are mentally challenged. இது கத்துக்கணும். இப்ப கம்ப்யூட்டர்ல அது ஒண்ணுமே இருக்காது. நீங்க உள்ள போயிட்டு கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒண்ணுமே இருக்காது. A time will come when you find it difficult to use, you will say what sort of app it is. சுத்தம் முட்டாளா இருக்கான், ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாவே பண்ணல கோவம் வரும். அந்த அளவு அந்த பரிச்சயம் வந்துடும். அப்போ அந்த இதெல்லாம் ஒண்ணுமே புரியல, தலகாலே புரியல, அந்த எண்ணமே வராது. இட்ஸ் a simple readjustment of our attitude and temperament. அது மாதிரி இன்னொன்னு அதுதான் மென்டலி when you are challenged. ஒன்று புதுசா ஒன்று கத்துக்கணும் அப்படின்னா அதுல ஒரு ஒரு அஸ்ரத்தா வருது பாருங்க. அதுல மைண்ட் போல யூ ஃபீல் ரிலக்டன்ட். அப்போ உங்களுக்கு வயசாயிடுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பயம், ஏதாவது ஒண்ணு நினைச்சு ஒரு பயம் வந்ததுன்னா சரி நம்மளுக்கு வயசாயிட்டு இருக்கோம். யூ ஷுட் பி அவேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அந்த பயம் வந்து கிரீப்பிங் ஆச்சுன்னா உள்ள வரும்போது நீங்க பகவான் கிட்ட போய் சொல்லணும், இந்த பயம் ஏன் எனக்கு வந்தது. அப்போ பகவான் வில் டேக் கேர் ஆஃப் இட். அப்போ அந்த பயம் பெருசா, இந்த அகந்தையை நம்மளை பயமுறுத்துறது பெருசா, இல்ல பகவான் கிட்ட நம்ம வச்ச நம்பிக்கை பெருசா, இந்த ரெண்டுத்துல எது பெருசோ அது வின் பண்ணும். இதெல்லாம் தான் வாழ்க்கை எப்படி நடத்தணும்ன்றதுக்கு உண்டான சில க்ளூஸ், ஹிண்ட்ஸ், உளவுகள். சுத்த வீரனே என்பதை ஒட்டி இவ்வளவு வந்தது. அனைத்துமாய் விளங்கும் ஒளியனே, அண்டாண்ட கோடி சராசரங்கள் அனைத்தையும் பிரகாசிக்க செய்பவரே, அதற்கெல்லாம் ஒளியாக இருப்பவரே, சுழியல் ஊரனே, எங்க திருச்சுழி ஊரை சேர்ந்தவரே, ரமண ஒரு பெயர் உடையானே, பகவான் ரமண மகர்ஷிகள்னு பேர் வச்சுன்னு வந்தவரே,
உணர்வால் எளியனேனாய. உணர்வுன்றது இங்க ஆன்ம உணர்வு. இந்த ஆன்ம உணர்வினாலே நான் எளியனாகி இருக்கிறேன். அது எனக்கு இல்லவே இல்லை. அப்சல்யூட் பாப்பர் இந்த ஆன்ம உணர்வை பொறுத்த விஷயத்த. அப்படி இருக்கின்ற எத்தனைன்னா என்ன சொல்றது, எத்தனைன்னா ஏமாற்றுக்காரன். இப்போ ஏடாகூடம் பிடிச்சவன் சில பேர் ஏமாத்துறது. இது நம்மளை ஏமாத்துறவன் தான் கொஞ்சம் ஏடாகூடமா பேசிட்டு இருப்பான். நம்பிக்கை வரா மாதிரியும் பேசுவான். திடீர்னு ஒரு டவுட் வந்தாலும் வரும். இதுதான். பட் அல்டிமேட்லி இஃப் வி ஆர் வீக் ஹி வில் சீட் அஸ். அதுதான் ஏமாற்றுக்காரன் எத்தன். அவன் மகா சாமர்த்தியசாலி ஏமாத்துறதுல. அப்படி இருக்கின்ற எத்தனேன் மாட்டும் எனக்கு இம்மையே அம்மையா செய்த இம்மை வாழ்வாகிய இந்த இக வாழ்வை, உலகியல் வாழ்வை அம்மையா செய்த அடுத்த வாழ்க்கை எனக்கு என்ன இருக்குன்னு ஆன்ம வாழ்க்கை. அந்த ஆன்ம வாழ்க்கையாக இந்த பூலோக வாழ்க்கையை செய்து, அதாவது நான் இந்த உடலை விட்டு அந்த இப்போ நிறைய புண்ணியம் பண்ணி அதெல்லாம் எவ்வளோ சாதனைகள்லாம் பண்ணி அது ஆன்ம வீடு பேறு அடைதல், மோட்சத்தை அடைதல் அப்படியெல்லாம் இருக்கிறது இல்லாமல் இப்பொழுது நான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூலோக வாழ்க்கையிலேயே நான் ஆன்ம வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாக செய்தன்ற யார் இப்படியெல்லாம் சொல்ல முடியும்? முருகனார் தான் சொல்ல முடியும். என்ன ஒரு absolute conviction, the state in which Bhagavan has established this Muruganar. நல்ல பகவான் அப்படியே ஆன்ம வாழ்வில் நல்ல திளைத்து நிலைக்க வச்சு நின்று அப்படின்னாலே நிலைத்தால் தான் நிற்றம். அப்படியே நிக்க வச்சுட்டார். அது கொஞ்சம் கூட ஒரு சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல். இல்லைன்னா இப்படி சொல்ல முடியாது. இம்மையே அம்மையா செய்த அழியனே. அழினா தேன். ஐயோ, அந்த ஆன்ம வாழ்வு எப்படி இருக்குன்னா அப்படியே பேர் இன்பமா, அப்படியே அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, பேரானந்தமாக இருக்கின்றது. அந்த ஆனந்தமாக பகவானே நீங்க தான் இருக்கீங்க. அழி தேன், தேன் போன்று எமக்கு சுவைப்பவரே, அப்படி இருக்கிறவரே, நின்சேர் அடியனேன் அந்தோ அறிந்திலே நம்ம கைமாறு. என்ன கைமாறு நான் செய்ய போறேன்னு எனக்கு தெரியலையே என்கிறார். இந்த இடத்துல முருகப்பெருமான் தான் பகவான் என்பதற்கு நான் முன்ன சொன்னேன் இல்லையா, இந்த ஆன்ம சாட்சா்கார பிரகரணம் இது ஒரு மாபெரும் உதாரணம். முருகப்பெருமானே நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு பகவான் தான். எப்படின்னா, ஆகமங்கள்ல யாரும் ரொம்ப, அது ஆகமத்துக்கு உள்ள இருக்கிறது உபாகமம், அதுல இருக்கிறது இந்த ஆன்ம சாட்சா்கார பிரகரணம். இதைதான் நான் சர்வஜானோத்திரம் அப்படி, அதனால தான் அதுக்கு பேரே என்ன போட்டிருப்பார் பகவான் தமிழ் படுத்தும் பொழுது, சர்வஜானோத்திரம் என்னும் ஆன்ம சாட்சா்கார பிரகரணம் அப்படி போட்டிருப்பார். இப்படி இது முருகர் தான் கேட்கிறார், எனக்கு கத்துக் கொடுங்க. அப்ப முருகருக்கு செய்த உபதேசம் இது. இந்த உபதேசத்தை வாங்கி கொண்ட முருகப்பெருமான் அவருடைய அந்த பிரம்மண்யம் என்பது மேலும் நிலைத்து ஸ்திரமாய் ஆத்ம திருப்தியை அடைந்தார். அப்போ பிற்காலத்தில் அவர் பிரம்மனை சிறைப்படுத்திய பொழுது ஈஸ்வரன் வந்து அவர்கிட்ட கேட்கிறார், பிரம்மாக்கு அர்த்தம் தெரியலன்றிய ஓமுக்கு உனக்கு தெரியுமான்னு. இது எப்படின்னா, தான் சொல்லி கொடுத்த விஷயத்த ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு சொல்லி கொடுத்தத நீ திருப்பி சொல்லு கேட்டுட்டு அவன் சரியா புரிஞ்சுட்டு இருக்கானான்னு பாக்குறது. அததான் ஈஸ்வரன் பண்ணார். ஆனா அந்த ஈஸ்வரன் அகந்தை தான் தனக்கு போகணும், தனக்கு பேரு புகழ் எல்லாம். ஆத்மா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாது. அப்படி ஈஸ்வரன் கொஞ்சம் கூட கவலைப்படலை. அவர் ஆத்மஸ்வரூபமாக இருப்பதனால தன்னை பத்தி அவர் திங்க் பண்ணல. முறைப்படி உற்றுக்கேன் மோவேன சொற்றான் மறைபொருள் வேங்கடன் முந்தி பர மழலை மொழிகளால் உந்தி பர. உங்க திருவந்தியார்ல இதை பார்த்துருக்கோம். முறைப்படி உற்றுக்கேள், உனக்கு தெரியுமாப்பான்னு கேட்டா நீ ஒழுங்கா ஸ்டூடெண்டா கேளு, நான் சொல்றேன், இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டேன். அவரும் உடனே
மண்டிட்டு அந்த குழந்தைய மடியில வச்சுட்டு காதை கொடுத்து பௌகியமா கேட்கிறார். அது அந்த குழந்தையும் சொல்றது. அப்ப அதனால முருகப்பெருமானுக்கு காலகாலத்துக்கு நிரந்தரமா ஒரு பெரிய புகழ். சுவாமி மலையில அறுபடை வீடுகள்ல ஒன்றாச்சு. அதுக்கு தகப்பன் சுவாமின்னு பேரு. ஐயாதுரை, ஐயான்னா ஈஸ்வரன், துரைனா தலைவன், ஈஸ்வரனுக்கு தலைவனானவன் ஐயா சாமி, ஐயாவுக்கே சுவாமியானான், ஈஸ்வரனுக்கே சுவாமி. அப்புறம் ஈஸ்வர சுவாமி, அப்படி ஒரு பேரு. இவ்வளவு பேர் வந்தது அவருக்கு. அப்பா துரை, அப்பாவுக்கு துரையானான், தலைவனானான். அப்பா சாமி, அப்பாவுக்கு சாமியானான். இப்படியெல்லாம் முருகப்பெருமானுடைய புகழ் காட்டு தீ போல பரவுவதற்கு இங்கே ஈஸ்வரன் விட்டு கொடுத்ததுதான். அப்ப அந்த இடத்துல ஒரு வார்த்தை, இன்னும் நான் ஒண்ணு பெருசா இவன் ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு சொன்ன, நான் சொன்னதுதான் திருப்பி சொன்ன ஒரு வார்த்தை. இன்னைக்கும் யாரும் அதை பத்தி நினைச்சு பாக்குறது இல்லை. இப்படி குகனுக்கு உபதேசம் செய்த ஒரு ஆன்ம சாட்சா்கார பிரகடனம் ஒண்ணு இருக்கு. பகவான் தான் அதை மீட்டு கொடுத்தார். அப்படி ஒண்ணு இருக்கிறத மொழிபெயர்த்து, அதுவும் இதுதான் பியூர் டேஸ்ட் தமிழ்ல. அதுதான் சொல்றேன், தமிழுக்கு பகவான் ஆற்றிய அந்த மாபெரும் அதி அற்புதமான ஒரு பணி, அது ஈக்குவலண்டே இல்லை. அவ்வளோ பெருசு. அவருடைய கான்ட்ரிபியூஷன் முத்துசாமி இல்ல, சியாமா சாஸ்திரிகள் போல, சாஸ்திரிவாள் போல ஒரு 30-40 பாட்டு தான். ஆனா சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருவர். அவ்வளவு கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கலாம், அதனுடைய தரம் காலகாலத்துக்கு தமிழ் நிலைத்து நிற்கும்படியான ஒரு தரம். தமிழ் இருக்கின்ற வரையிலே, கல்லும் மண்ணும் இருக்கின்ற வரையிலே, நிலவும் வானம் இருக்கின்ற வரையிலே பகவானுடைய அந்த தமிழ் பட்டொளி வீசு பறக்குது பாரீர் என்ற அளவு ஒரு அற்புதம். அதுதான் பகவான். அப்படி அந்த பகவானுடைய கான்ட்ரிபியூஷன் தமிழ் மொழிக்கு இவ்வளவு பெருசா பண்ணதுக்கு ஒரு தூண்டுகோல் அவர் முருகப்பெருமானாக தான் இருப்பதை நினைவு கூர்ந்து, இந்த முருகன் என்றாலே தமிழ் தான். முருகுன்னா அழகு. முருகு சுந்தரம்னு பேர் வைப்பா. தெற்க போன அழகு சுந்தரம்னு வைப்பா. அப்படி அந்த முருகு என்பது அழகு, அழகன் முருகன். அதனால தான் முருகருக்கு பெயர். அழகு என்பதுதான் முருகனுடைய பெயருடைய பொருள். முருகர், முருகன். அப்படி தமிழுக்கு தான் முருகனாக இருப்பதினாலே அழகு சேர்த்தார் தன்னுடைய தமிழ் பணியினாலே பகவான் என்று சொல்லி, மேலும் அடுத்த வகுப்பிலே இன்னும் எப்படியெல்லாம் முருகனார் இவரை போற்றுகின்றார், எப்படியெல்லாம் பகவான் முருகப்பெருமானாக நமக்கு காட்சி அளித்துள்ளார் என்பதையெல்லாம் பார்க்கலாம். முருகப்பெருமான் என்று சொல்லும் பொழுதே அந்த திருப்புகழ அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது நீங்கள்லாம் படிச்சு பார்க்கணும். முத்தை தருப்பத்தி திருநகைன்ற இது பிரசித்தம். அது மாதிரி நிறைய இருக்குது. எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடப்பிறவி அவதாரம், சடகசடன் மூடமட்டி தமியன், அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத அந்த தமிழ ஒரு தனி தமிழ். அதெல்லாம் நீங்க ஒரு வாட்டியாவது படிச்சு பார்க்கணும்னு சொல்லி, முருகப்பெருமான் தான் சாட்சாத் ரமண பகவான் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று சொல்லி, இந்த ஆனந்தத்தை, இந்த சிவானந்த வெள்ளத்திலே, முருகப்பெருமான் என்கின்ற இந்த தமிழ் இன்பத்திலே நீந்துவதற்கு வாருங்கள், வாருங்கள். அடுத்த வாரம் மேலும் இதிலே ஆழ்ந்து போகலாம் என்று சொல்லி இந்த உரையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वसन्मंगलानि भवन्तु। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्।